ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு புறப்பட்டாச்சுங்க. எங்களுக்கு இன்னைக்கு ஹீத்ரூ ஏர்போர்ட் தான் போகணும். எங்களோட ஃப்ரெண்டு காரில் வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு எதிஹாட் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். ஹீத்ரூலேருந்து அபுதாபி போய் அபுதாபிலேருந்து பெங்களூர் போகிறோம். ஹீத்ரூவில் நைட்டு 9:45 ஃப்ளைட்டு. நாங்கள் ஒரு 2.5 மணி நேரம் முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. எங்களுக்கு அலௌட் லக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் செக்இன் பேக்கேஜ் வந்து 30 கிலோஸ் ப்ளஸ் கேபின் பேக்கேஜ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 7 கிலோ. ஒரே பேக்கில் 30 கிலோவும் வைக்கக்கூடாது, அதனால் 2 பேக்லேயும் ஸ்ப்ளிட் பண்ணி தான் வைக்கணும். நாங்கள் ஒவ்வொரு பேக்குமே 23 கிலோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். நம்ம லக்கேஜஸோட வெயிட் எல்லாத்தையும் வீட்லேயே ஒரு டைம் செக் பண்ணிட்டு வந்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு வேளை வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மாற்றி பிரித்து கூட வைக்க சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கான பணத்தை கட்டுற மாதிரி இருக்கும். இது எதுவும் வேண்டாம்னா நம்ம கூட யாராவது வந்திருந்தாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட கூட திருப்பி கொடுத்து விட்டுறலாம். நம்ம கொண்டு வந்து 3 செக்இன் பேக்கேஜையும் உள்ளே போட்டாச்சு. அது போக கேபின் பேக் 2 வச்சுருக்கோம். அதனோட வெயிட்டையும் செக் பண்ணிட்டாங்க. 2 பேக்கும் வச்சுருக்கோம். நைட்டு 10 மணிக்கு தான் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஆரூருக்கு டின்னரும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் வந்து லிக்விடாக எதுவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா உள்ள அலோவ் பண்ணிக்குவாங்க. மீல் ஸ்நாக்ஸ் 2யுமே நாங்கள் தனியாக ஒரு கேபின் பேக்கில் வச்சுட்டோம். நம்மளோட எல்லா பேக்ஸுக்குமே டேக் ஒட்டியாச்சு. இந்த கன்வேயர் பெல்ட்டில் நம்ம வைக்கிற பேக்ஸ் வந்து பின்னாடி இருக்கிற பெரிய கன்வேயர் பெல்ட்டோட ஜாயின் பண்ணிக்கும். ஃபைனலாக நம்ம ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லாத்தோட பேக்கேஜும் ஒன்றா கலெக்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஃப்ளைட்டோட கார்கோக்கு போயிடும். பேக் ட்ராப் முடிஞ்சது. அடுத்து செக்யூரிட்டி செக்கையும் முடிச்சுட்டாங்க. வீடியோஸ் இருக்கக்கூடாது. அடுத்தது டியூட்டி ஃப்ரீக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளோட கேட்டை நோக்கி போயிட்டு இருந்தோம். ஆன் த வேல நிறைய லக்ஸுரி டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு இங்கெல்லாம் எங்கேயுமே வேலை இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கேட்டை நோக்கியே தான் நடந்து போயிட்டு இருந்தோம். டைம் ஆனதுனால நாங்கள் ஆரூருக்கு வெளியவே சாப்பாடெல்லாம் சாப்பிட வச்சுட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏர் பிரிட்ஜ் டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே வரதையும் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஃப்ளைட் கிட்டே வந்து தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு ஏர் பிரிட்ஜ் வழியாக தான் நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போனோம். சின்ன ஃப்ளைட்ஸாக இருந்துச்சுன்னா ஏணி மட்டும் வச்சுருப்பாங்க, நம்ம அதிலே ஏறி போய்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் கடைசியில் தான் சீட் இருக்குது. கிட்டத்தட்ட டெயில்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தா நோஸ் கிட்டவே இருக்குது. அங்கேருந்து நம்ம பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம கடைசியில் போய் உட்கார்ற மாதிரி இருக்குது. நம்ம சீட்லேருந்து பார்த்தா ஃப்ளைட்டோட வியூ இப்படி தான் இருக்குது. சீட் எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அந்த ஹெட் ரெஸ்ட்ரெயின்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கார்னரில் நம்ம தலை சாய்ச்சி வச்சுக்கலாம். கீழே நம்ம கால் வைக்கிறக்கும் ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. சீட்ஸை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி சாஞ்சிக்கலாம். ஆரூருக்கு ஊருக்கு போகிறோங்கிறதே ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படிங்கிறது அதை விட சந்தோஷம். நாங்கள் 3 பேருமே ஒரே ரோல் உட்கார மாதிரியான சீட்ஸ் எடுத்துட்டோம். ஆரூருக்கு விண்டோ சீட் கொடுத்துட்டோம். நல்ல ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தார். குழந்தைங்களுக்கு மட்டும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு பவுச்சுன்னு ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு கலரிங் புக் அண்ட் கலர் பென்சிலும் கொடுத்துருந்தாங்க. நானும் ஆரூரோட என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு கலரிங் செட் தான் கொண்டு வந்திருந்தேன். ஆனால் அதுக்கான தேவையே இல்லை. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வேடிக்கை பார்க்குறதுலையும் என்ஜாய் பண்ணுறதுலையும் தான் இருந்தார். சரி டயர்டாகி தேவைப்படுறப்ப கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். குழந்தைகளை வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட்ஸ்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிறது நல்லது தான். ஸோ நான் ஆரூருக்கு என்னென்னலாம் கொண்டு போனேன் அப்படிங்கிறது முடிஞ்ச ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது போக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் அம்யூனிட்டி கிட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே ஹேண்ட் க்ரீம் இருந்துச்சு. அந்த பவுச்சை வந்து ஹேண்ட் பேக் மாதிரி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம தேவைப்பட்டால் ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கும்போது கையில் இருக்கிற பிட்ஸ் அண்ட் பீசஸ் கூட அதில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஏசி கூலிங்கில் இருந்தால் கண்டிப்பாக குளிரும். ஸோ அந்த பிளாங்கெட்ஸும் கொடுத்துருந்தாங்க. நம்ம லேப்டாப்போ ஐபேட்ஸோ இல்லை சாப்பிட்றதுக்குமே இந்த டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபோல்டிங் டேபிள் தான். இதை நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. மொபைல்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ளைட் மோடில் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே போர்ட் பண்ணியாச்சு. ஃப்ளைட் வந்து என்ஜின் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ விண்டோ வழியாக பார்த்தா அந்த டாக்ஸி வேறு சில ஃப்ளைட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது. அடுத்தது நம்மளும் இனி அந்த 2 ஃப்ளைட்டும் போனதும் நம்மளதும் நகர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஃப்ளைட்டும் இப்போ ஒரு வழியாக டேக் ஆஃப் ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆகும்போது அந்த வியூ பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு நைட் டைம்ங்கிறதுனால. நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறையா மூவிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து இனிஷியலாக பார்த்தா அந்த ட்ராவல் டைம், அந்த ஃப்ளைட் மேப், எங்கே போயிட்டுருக்குறோம், ரூட்ஸ், அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். இந்த குளோபில் அந்த டைம் டிஸ்பிளே ஆகிறது, பிளேஸ் டிஸ்பிளே ஆகிறது, அதெல்லாம் பார்க்குறக்கே நல்லா இருக்குது. இதெல்லாம் நான் ஆரூருக்கு காமிச்சிட்டு இருந்தேன், இதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவர் வந்து ஜன்னல் வழியை ஏற்றி பார்க்குறதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார். அதனால் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு தமிழ் மூவி காட்டுச்சா. நான் உள்ளே போய் பார்த்தா தமிழில் எதுவுமே இல்லை. சரி போய் இப்படியே நானும் ஆரூர் மாதிரியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரூருக்கு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பார்க்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் போட்டதில்லை, அதனால் போட்டு ஒரு கார் மூவி போட்டு விட்டுட்டேன். அந்த ஃபீலிங்கே ஆரூருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை கல்ட்டுறக்கே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவரோட தலைக்கு அது செட்டே ஆகலை. ஸோ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி அது ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மீல் சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட மணி 11:30 ஆகிடுச்சு. எங்களுக்கு மீல் ப்ரிஃபரன்சஸ் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் சூஸ் பண்ணும்போது காட்டலை. ஸ்டில் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்ததுனால நாங்கள் வெஜிடேரியன் மீல் வாங்கிட்டோம். சாப்பாடு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன்னா ஒரு சில ஃப்ளைட்ஸ் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணதில் கொஞ்சம் சுமாரான சாப்பாடையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஆரூர் ஏற்கனவே சாப்பிட்டதுனால என்னமோ திரும்பவும் பசிக்கல, ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டு இருந்தார். இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ளைட் வந்து ஸ்டேபிளாக போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்பவுமே ஏசி குளிர் தெரிய ஆரம்பிச்சிடும். சரி தூங்கலான்ட்டு நானும் பிளாங்கெட்டை போத்திட்டு படுத்துட்டேன்.
மறுபடியும் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணப்போ தான் தெரிஞ்சது இன்னும் 1.5 மணி நேரம் தான் பாக்கி இருக்குதுன்னு. டைம் ஜோன் மாறி போகிறதுனால அங்கெல்லாம் பகலே வந்துடுச்சு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக ஸ்நாக்ஸானே தெரியல. ஒரு சின்ன பீஸாக கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டாச்சு. எல்லாரும் மூவிஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தா, நான் இந்த டைமையே என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன். 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கே ஃபுல் டிக்கெட், அதனால் ஆரூருக்கும் தனி சீட்டு, பேக்கேஜ், மீல்ஸ் எல்லாமே. நான் டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டேதனால நான் எதுவும் குடிக்கல. அவர் தான் டீ மட்டும் வாங்கி குடித்தாரு. ஸோ அதுக்கு வந்து சர்க்கரை, பால் இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. நாம தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அது போக நம்ம வேணும்னு கேட்டோம்னா பேக்டு ஜூஸஸ், ஒயின் எது வேணாலும் கொடுப்பாங்க. நான் எதுவுமே குடிக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணல. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கம்முன்னு தூங்கிடலாம் அப்படின்னு தூங்கிட்டேன். ஆனால் நம்மளால் தூங்கவும் முடியல. நம்ம இன்னைக்கு கீழே டிசெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆயிடுவோம். சிலருக்கு அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டைமில் மட்டும் காது அடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ரெஷருக்கு. எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், வாயை நல்லா வைடாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாவே சில நேரம் அது ஓகே ஆகிடும். இறங்கும்போது தான் இந்த பவர் ஆஃப் கேர்ள்ஸ் மூவி இருக்குதுன்னு பார்த்தேன். இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த கார்ட்டூன்ஸ். இந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் இருந்துச்சுன்னா யாருக்காவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அபுதாபியில் லேண்ட் ஆயாச்சு. இந்த விங்ஸோட ஃப்ளாப்ஸ் எல்லாமே லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் 2 டைமும் ஓப்பன் ஆகும். மீதி எல்லா நேரமே க்ளோஸ் ஆகிட்டா இருக்கும். நம்மளோட பேகேஜஸ் எல்லாம் ஃப்ளைட்டோட கார்கோவில் எப்படி லோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்த A350 அந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளைட்ஸ்லாம் பல்கான கண்டெய்னர்ஸில் எல்லா பேக்ஸையும் லோட் பண்ணி அந்த கண்டெய்னர்ஸையே உள்ளே தள்ளுவாங்க. இந்த A320 அந்த மாதிரி சின்ன ஃப்ளைட்லாம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பேக்காக மட்டும் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏரோப்ளேனோட விங்ஸில் தான் அதிக அளவில் ஃபியூல் ஸ்டோர் பண்ணுவாங்களாம். நான் இன்றைக்கி தான் ஃபில்லிங்கை பார்க்குறேன். அது போக ஒரு சென்ட்ரல் டேங்க் இருக்கும், ஆனால் அதில் கம்மியாக தான் பண்ணுவாங்களாமா. நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிரான்ஸ்பரண்டான ஏரோ பிரிட்ஜ், இதில் வழியாக நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்குள்ளேயும் ஃப்ளைட்லேருந்து ஏர்போர்ட்குள்ளேயும் நம்ம போய்க்கலாம். எங்களுக்கு சரியாக ஒரே மணி நேரம் தான் டைம் இருக்குது பெங்களூர் போகிறக்கான ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு. அதனால் அவசரமாக ஓடி போக வேண்டியது இருந்ததுனால அபுதாபி ஏர்போர்ட்டை நான் நல்லா எடுக்க முடியல. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஏர்போர்ட்டு. நான் எத்திஹாடில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளைட்ஸு, ஏர்போர்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எந்த கேட் போகணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறக்குள்ளேயே எங்கள் லாஸ்ட் கால்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஓட்டமும் நடையுமா தான் போய் நாங்கள் ஃப்ளைட்டையே பிடிச்சோம். எங்களுக்கு இந்த ஃப்ளைட்லேயுமே லாஸ்ட்டில் தான் சீட்டு, டெயிலுக்கு பக்கத்தில் தான் இங்கேயும். ஆனால் இங்கே என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த மைண்ட் செட்லேயுமே இல்லை. ஏற்கனவே இல்லை தூக்கங்கிட்டு வந்ததுனால தூங்குறத பற்றியே தான் நினச்சிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் நாங்கள் தூங்கிட்டோம். கேபின் க்ரூ தான் வந்து எழுப்புன்னு எழுப்பி ஆரூருக்கு இந்த கலரிங் புக்கையும் கொடுத்துட்டு எங்களுக்கு மீல்ஸும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஊர் டைமுக்கு பார்த்தா இது காலையில் 7:45 இது பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் கிச்சடி, இட்லி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மீல் ஓகேவாக தான் இருந்துச்சு. ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுக்காக மோசமும் கிடையாது. ஓகே தான் நம்மளுக்கு. எங்களுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஃபேமிலி ஜெர்மனிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூருக்கு. அதனால் அவங்களோடய பேசிட்டு வந்ததுனால அந்த 4 மணி நேரம் சீக்கிரமாக போயிடுச்சு. ஃபைனலி பெங்களூர் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயாச்சு. எனக்கு பெங்களூர் ஏர்போர்ட்டும் இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்போவுமே கொச்சி தான் போவோம். இந்த தடவை பெங்களூர் வந்திருக்கோம். பெங்களூர் ஏர்போர்ட்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த டியூட்டி ஃப்ரீயில் இருக்கிற லிக்கர், சாக்லேட்ஸ், சிகரெட்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ளைட்டை போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அபுதாபிலையும் லண்டன்லேயும் இருந்துச்சு. ஆனால் பெங்களூர் ஏர்போர்ட்டில் வெளியே வர இடத்துலையும் இருக்குது. பெங்களூர் ஏர்போர்ட்டில் மட்டுமா இல்லை எல்லா ஏர்போர்ட்லேயுமான்னு தெரியல. அப்ராட்லேருந்து வர எல்லா பேசஞ்சர்ஸையும் ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே நாங்கள் 2:30 லேண்ட் ஆனோம். 4 மணி ஆயிடுச்சு. இனி இங்கிருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இனி வெளியே போய் ஒரு கேப் எடுத்துகிட்டு புறப்பட வேண்டியது தான்.